சுட்டுமில் சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கர்ணாவுக்கு நம்ம வெற்றி மேலே சந்தேகம் வந்துடுச்சு. ஆனால் வெற்றிக்கு சுடர் தன்னுடைய பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதில் அவர் ரொம்பவே அதிர்ச்சியாகி உட்காந்துட்ருக்காரு. சுடர் என்னுடைய பொண்ணு, 10 வருஷமாக ஜெயிலே பிறந்து வளர்ந்துருக்கா, இது நான் தெரியாமலே இருந்திருக்கேன். எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு போகும்போது கூட நான் தான் அப்பா, எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்த அவள் என்கிட்ட சொல்லவே இல்லையே, மறைச்சிட்டாளே. என்னுடைய பொண்ணாக சுடரும் என் கண்ணில் கடைசி வரைக்கும் காட்டாமலே வளர்த்துட்டாளே அவள் அப்படின்னு சொல்லி வெற்றி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட சுடரக்கிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. முதல்ல புலிக்குட்டி அமைதியாக நின்றுவர, அப்புறம் ஓடி வந்து நீ அவனுடைய அப்பான்னு சொன்னீங்கன்னா சுடருக்கு கர்ணாவால் ஏதாச்சும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, வேணாண்டா வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொன்னதுக்கு அப்புறமா வெற்றியும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாண்டா, நீங்கள் சொல்கிறது சரிதான். இந்த விஷயத்தில் இப்போ அபியோட விஷயத்தில் நான் தான் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அபியை நான் தப்பிக்க வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கர்ணா என்ன வேணாலும் பண்ணுவான். எனக்கே தெரியாமல் அபியை கடத்து வச்சு என்ன பண்ண பிளான் பண்ணணும்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் அவளுமே ஏதோ ஒரு விஷயத்தையும் இதுக்கெல்லாம் காரணம் கர்ணாதான்னு தெரிஞ்சோம் அவள் சொல்லாமலே இருந்திருக்கா. ஸோ கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நாம் வரும்போது தானே கர்ணா தான் காரணம்னு நமக்கே தெரியும். அவகிட்ட தானே பேசிட்டு இருந்தாங்க. போலீஸ்கிட்ட கூட அவள் இதுக்கு கர்ணா தான் காரணம்னு சொல்லவே இல்லை. ஏன்னா சுடருக்கும் அவளுடைய அண்ணனுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அபி சொல்லாமல் விட்டுருப்பா. ஒரு வேளை ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் லாயர் மூலியமாவோ இல்லை இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னாலையும் சொல்வா அப்படின்ற மாதிரி தான் வெற்றி வந்து நினச்சிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. வெற்றி, நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா, அந்த லாயர் பிரபாகரன் எதுக்கு அங்கே வந்திருக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் அது சத்தியமாக தெரியல. கர்ணாவோட கேஸ் விஷயத்தில் எல்லாத்துலேயும் அவன் தான் இன்வால்வ் ஆகி விசாரிச்சுட்டு இருக்கான். அவன் எப்படி இங்கே வந்தான், அதுவும் போலீஸ் கூட அபி கூட, அவங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் தெரியும் அப்படின்றாங்க. நமக்கு சுடர் சொல்லி வந்தோம் அப்படின்னு அவர் யோசித்தாலும் ஒரு வேளை அவரோட அண்ணன் சொல்லியிருப்பாரோ. ஸோ அபியை காணோன்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. ஸோ அதனால் வந்து அவர் விசாரிக்க வந்திருக்கலாம். அபி வந்து பரவாயில்ல தானே ஜெயிலேருந்து வெளியே வந்தாங்க. ஒரு வேளை இந்த லாயர் தான் அபியை வாதாடி வெளியில் கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு சில கேட்டுட்ருக்காங்க புலிக்குட்டி. அது தெரியலடா எனக்கு புலிக்குட்டி, என்னமோ தெரியல. சரி வா, அப்படியே இங்கே கர்ணா தான் காரணம்னு தெரிஞ்சாலும் இந்த லாயருக்கு தெரிஞ்சால் கர்ணாக்கிட்டே விஷயத்த சொல்லிடுவாங்க. எப்படியோ நாம் அவங்க கண்ணில் படாமல் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு இங்கே வெற்றி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இனிமேல் ஒரு நாள் கூட சுடர் யாரும் இல்லாத அனாதையாக இருக்கவே கூடாது. என் பொண்ணுக்கு நான் இருக்கேன், எப்பயுமே என் பொண்ணுக்கு நான் துணையாக இருப்பேன். கர்ணாவோட நிழல் கூட என் பொண்ணு மேலே நான் பட விட மாட்டேன். அவள் செஞ்ச தப்புக்கு என் குழந்தை ஏன் தண்டனை அனுபவிக்கணும், அவள் என்னுடைய ரத்தம்டா. எனக்குன்னு இந்த நாட்டில் உறவுகள் யாருமே கிடையாது, சுடர் மட்டும்தான் இருக்கா. சுடர் மேலே கர்ணாவோட நிழல் கூட பட விட மாட்டேன். நான் சுடர்கிட்ட என் பொண்ணுன்னு என் அப்பா நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லலைன்னா கூட சுடரை நான் பத்திரமா நிழல் மாதிரி அவள் பின்னாடியே நான் பாதுகாத்துட்டே தான் இருப்பேன். சுடருக்கு அப்பா அம்மா இல்லாத ஏக்கத்தை நான் போக்குவேன். ஸோ சுடர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்றத இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் கண்டிப்பாக இனி நான் சுடரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகி நிற்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. சரிடா வெற்றி, உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கோ, ஹாஸ்பிட்டல் போகலாமா, ஓகேவா அப்படின்றாங்க. சுடர் என் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எல்லா வலியும் பறந்து போயிடுச்சுடா, எனக்கு எந்த வலியுமே கிடையாது அப்படின்றாங்க. சரி வெற்றி, ஆனால் நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு மேலே தான் ஒவ்வொரு தடவையும் இப்போது அபி தப்பிச்சு போனதுனால கர்ணா கொலை காண்டில் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாமல் கடத்தி வச்சுருக்கான். அடுத்து கர்ணா என்ன பண்ண போகிறான்னு கூட தெரியல. உன் மேலே ஒரு துளி கூட சந்தேகம் வரவே கூடாது கர்ணாவுக்கு அப்படின்றாங்க. அது எப்படிடா வரும், அப்படி என் மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அபி எப்படி நீ கடத்தி வச்ச, எனக்கே சொல்லாமல் நீ கடத்தி வச்சிருக்கேன்னு இத்தனை வருஷம் நட்புக்கு இதுதான் அர்த்தமான நான் கர்ணாவை கேட்க மாட்டேன். கர்ணா பழி வாங்க துடிக்கிறதாலே நியாயம்தான், ஆனால் இருந்தாலையும் அப்படின்றாங்க. இங்கே பாருடா வெற்றி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஒரு பக்கம் அபி நீ கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கட்டிக்கிட்ட பொண்ணு, இன்னொரு சைடும் உன் நண்பன், யாரை விட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் நீ இப்போ முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்த. ஆனால் ஒரு கட்டத்தில் அபி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு அபி மேலேயே பள்ளியை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இத்தனை வருஷம் அவங்க தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறமும் உனக்கு ஒரு குழந்தை இருக்க நீ தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த கர்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன் அபியையும் நீ சுடரடையும் விட்டு கொடுக்குறது எனக்கு நியாயமாக படலடா.
அப்படியே நீ அபிக்காக நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அப்போல்லாம் கர்ணாவுடைய முகம் எப்படி வாடுது தெரியுமா? நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நியாயம்தான். ஆனால் போன உயிர் போயிடுச்சு, திரும்ப வரப்போதான் என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்குமே யாருக்குமே தெரியல. ஆனால் நாம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அபி தான் நினச்சிட்ருக்கோம். அபி நான் கொலை பண்ணலைன்னு அடித்து சொல்கிறாங்க. சுடரும் அவங்க அம்மு மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கா, தப்பு பண்ண அபி மேலே இந்த அளவுக்கு சுடர் பாசம் வச்சுருப்பாளா? பிறந்ததுலேருந்து கூடவே வளர்ந்துருக்கா. இவ்வளோ வயசாகுது சுடருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே சுடருக்கு தெரியாமல இருந்திருக்கும். எல்லாமே சுடருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அபி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போது உன்னை பற்றி அபியோட அதாவது சுடரோடைய மனசில் தப்பான எண்ணம் இருக்கா இல்லை நல்ல எண்ணம் இருக்கா? அவங்க அம்மா கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனால சுடர் கண்டிப்பாக அவங்க அம்மா பக்கம் தான் நிற்பா. அவங்க அம்மா தப்பு பண்ணல அப்படின்னு தான் நினைப்பா. அப்படின்னா சுடரோட கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது அபி எந்த தப்பும் பண்ணலை, நீ மட்டும் தான் அபி தப்பு பண்ணியிருப்பான்னு நம்புகிற. அந்த கர்ணாவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கான். முக்கியமாக இந்த மாணிக்கம் கேஸ் விஷயத்தில் எதுக்கு கர்ணாவை மாற்றிட்டு இருக்கான், இதில் அபி கூட்டணி சேர்ந்துருக்காங்களா இல்லையான்றதை நீ முதல்ல கண்டுபிடிக்கணும் வெற்றி. அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதில் ஏதாச்சும் ஒரு விடைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு புலிக்குட்டி சொல்லவும், நீ சொல்கிறது சரிதான்டா அபி, எனக்கும் அந்த மாணிக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறா. ஆனால் கர்ணா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறான். மாணிக்கத்துக்கிட்ட நம்பர் கூட, மாணிக்கத்துக்கிட்ட பேசுகிறேன், அந்த மாணிக்கத்தை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாலையும் அதுக்கும் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேன்றான். அப்போது இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை நாமளும் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு மட்டும்தான் என் மேலே சந்தேகப்பட தெரியுமா? எனக்கும் கர்ணா மேலே சந்தேகப்பட தெரியும். நானும் இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் முதல்ல அந்த மாணிக்கத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன். மாணிக்கம் எதுக்காக கர்ணாவை வெட்டி பணம் வாங்கினா, உண்மையிலே இந்த மில்லன் மித்ரா கேஸில் தான் பணம் வாங்கினானான்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு வெற்றியும் இப்போ மாணிக்கத்தை தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெற்றி வீட்டுக்குள்ளே கர்ணாவோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அம்மா வெற்றி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு வேலையை கொடுத்தனே முடிச்சிட்டியா அப்படின்றாங்க. கர்ணா, அதை முக்கியமாக எடுத்துகிட்டு போய் அந்த ஃபைலை சேர்த்துட்டேன், முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை கர்ணா அப்படின்றாங்க. என்ன வெற்றி, என்கிட்ட ஏதாச்சும் மறக்கிறியா அப்படின்றாங்க. அதெல்லாம் விடு கர்ணா, நீ ஏதாச்சும் என்கிட்ட மறக்கிறியா அப்படின்னு மடக்கி கேட்டுடுறாரு. நான் என்னத்தை மறைக்கிறேன், அதெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்றாங்க. அப்படியே கர்ணா ஒரு மாதிரியாக இருக்க நீ அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. அப்போது ஸ்வேதா வந்து அந்த நியூஸ் பார்த்துட்டு ஓடி வந்து கர்ணா கிட்ட சொல்கிறாங்க, டிவி பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இல்லையே என்னாச்சு அப்படின்னு கர்ணாவும் இந்த விஷயம் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாரு. அந்த அபி ஜெயிலேருந்து தப்பிச்சு போயிட்டாலாம். அதுக்கப்புறம் அபி திரும்பவும் போலீஸ் கஸ்டடியிலே அவளும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் போலீஸ்கிட்டேருந்தே தப்பிச்சு வந்துட்டு திரும்பவும் போலீஸ்கிட்டே மாட்டிக்கினாலே. பண்ண தப்பை பண்ணிட்டு தப்பிக்கணும்னு பார்க்குறாளா? அவளுக்கு தகுந்த தண்டனையும் கொடுக்கணும். போலீஸ்கிட்ட பேசி இப்போவே அவளுக்கு இன்னும் தண்டனை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னு கர்ணா சொல்லிட்டு இருக்காரு. என்ன வெற்றி, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. என்ன கர்ணா, நீங்களே இப்போ தான் நியூஸ் பார்க்குறீங்க, எனக்கு மட்டும் எப்படி தனியாக தெரிஞ்சிருக்கோம்? நான் தான் வெளியே போயிருந்தேனே. நான் 2-3 நாளாக உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்தேன். இதில் நான் டிவி பார்க்குற நிலமையில இருக்கேன். இப்போ தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு வெற்றின்னு சொல்லிடுறாரு. வெற்றி மனசுக்குள்ளே வந்து கர்ணாவே கடத்தி வச்சுக்கிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். அப்போது அவன் ஏதோ விஷயத்தை மறைக்கலன்ற மாதிரி என்னை பார்த்து கேட்குறானே, அவன் எப்போ என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சானோ அப்போவே என் மேலே கர்ணாக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாமளும் மறைக்க வேண்டிய விஷயத்த மறைச்சு தான் ஆகணும். எதுக்கு கர்ணா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு வெற்றியும் முடிவு பண்ணிடுறாரு. இது வரைக்கும் முக்கியமான எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருந்த கர்ணா இன்னைக்கு அபியோட விஷயத்துலன்னு பார்க்கும்போது மட்டும் எங்கே நான் அபி பக்கம் சாஞ்சிருவனோ, அபிக்கு சப்போர்ட் பண்ணிடுவனோ அப்படின்ற எண்ணத்தில் என்கிட்ட அபி விஷயத்தில் நிறைய விஷயத்த கர்ணா சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் எனக்கும் நல்லது தான் இனிமேலுக்கு. ஏன்னா என் பொண்ணு சுட இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கர்ணா இந்த விஷயத்தில் என்னை இன்வால்வ் பண்ணாமல் இருந்தால் என் பொண்ணு சுடர் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். கர்ணா என்ன பண்ணுறானோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடுறாரு நம்ம வெற்றியுமே இருந்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அந்த மாணிக்கத்தை பார்த்து கர்ணாவை எதுக்காக மிரட்டுறான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன இவன் எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறான். அபி தப்பிச்சு திரும்பவும் ஜெயிலில் மாட்டிருக்கா, அவளுக்கு இன்னும் தண்டனை வாங்க கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாமல் அமைதியாக எந்திரிச்சு போகிறானே அப்படின்றாங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாகிடுறாங்க. ஒரு வேளை இவனுக்கும் இந்த விஷயத்தில் எதுவும் சம்மந்தமும் இருக்காதோ, நாம் அபியை கடத்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம தான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே, சச்சை அந்த மனசாட்சி சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அபியை வெற்றி தப்பிச்சு இருக்க விட மாட்டான். நியூஸை பற்றின விஷயத்தே தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ எப்படி தப்பிக்க வச்சுருப்பான்? இல்லை நடந்திருக்காது அப்படின்னு தான் இங்கே அபி, அதாவது கர்ணா வந்து நினச்சிட்டு இருக்கான்.
அடுத்து வீட்டில் தியா, அதுக்கப்புறம் தருண், சரளா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுடரை கூப்பிட்டு சண்முகம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஏங்க என்னாச்சுங்க, அபி எங்கங்க? தருண் வந்து அபியை யாரை கடத்தினதா சொன்னான் அப்படின்றாங்க. ஆமாம் சரளா, அபி கிடைச்சிட்டான். ஆனால் அங்கேருந்து திரும்பவும் பரோல் முடிஞ்சதுனால ஜெயிலுக்கே அபியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சுடர் தான் அபியை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்றாங்க. சுடர் இங்கே வா, அத்தை நான் இருக்கேன்ல, உன்னை நீ நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் உன் அம்மா உன்னை பார்க்க தேடி ஓடி வந்திருப்பாள்னு நினச்சேன். ஆனால் கடத்திருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்ன இப்படி அபியை கடத்த துணிஞ்சவங்க? சுடர் நம்ம வீட்டில் இருக்க அபியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா சுடரை யாராச்சும் ஏதாச்சும் பண்ண போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை அப்படிலாம் ஏதோ நடக்க வாய்ப்பு இருக்காது சரளா, நீயே எதாச்சும் உளறிட்டு இருக்காத. அபி இவ்வளோ நாள் வரைக்குமே சுடரை பற்றின விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லாமல் தான் இருக்கா. இங்கே பார், நீ வெளில யார் கேட்டாலும் சுடர் என்னுடைய பொண்ணு அப்படின்னே சொல்லு, அப்போ தான் யாருக்குமே சந்தேகம் வராது, சரியா அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க கேள்வி இது? நம்ம இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? தியாவும் தருணும் தான் நமக்கு பிள்ளைங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் சுடர் என்னுடைய பொண்ணுன்னா யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்றாங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லு சரலா, தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ சொல்லி சமாளி, வேறு வழி இல்லை. சுடரை நாம் தான் அபி வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. சரிங்க சரின்னு சொல்லிட்டு சரளாவும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உள்ளே வாங்க. அப்படியே காணோன்றதுனால தான் 2 நாளாக நீங்கள் சரியாக சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் உங்கள் உடம்ப வருத்திக்கிட்டு அழிஞ்சிட்டே இருக்கீங்க. இப்போ தான் சுடர் அதாவது அபி கிடைச்சிட்டால, இனிமேல் ஆச்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளா உள்ளே கூப்பிடுறாங்க. சண்முகமும் போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. சுடருக்கும் ஊட்டி விடுறாங்க. சுடர் சாப்பிடுடா சாப்பிடு அப்படின்னு பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அபி சொன்ன மாதிரி நீ நல்லா படித்து பெரிய ஆளாகணும், இன்னும் நல்லா மார்க் வாங்கணும். பிள்ளைங்களா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் அத்தை சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும், சரிங்களா? அபி கண்டிப்பாக ஜெயிலேருந்து திரும்பவும் வந்துடுவா. நம்ம அத்தை கூடிய சீக்கிரமே நம்மளை பார்க்க, உங்களை எல்லாரையும் பார்க்க கண்டிப்பாக வெளியில் வருவா அப்படின்னு தான் இங்கே சண்முகம் குழந்தைங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கே சுத்தமாக தைரியம் இல்லை. என்ன பண்ணி அபி வெளியில் வருவா? இவ்வளோ நாள் வெளியில் இருந்தோம், அபியால் எதுவுமே பண்ண முடியல. திரும்பவும் அபி ஜெயிலுக்கு போயிட்டா. இதுக்கு காரணம் யாருன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அதான் சுடரோடைய அப்பான்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவங்கிட்ட அவனை வெளியில் பார்க்கும்போது இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு கண்டிப்பாக அவனை கேட்டே ஆகணும். இல்லை அவன் தான் காரணமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நாமளும் அபிக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். அபி இந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லிட்டா, ஆபத்து வரும்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? இல்லை ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போது சண்முகம் ஒரு பக்கம் அபிக்காக ஏதாச்சும் முயற்சி பண்ணி அபியை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் இப்போது நினைக்க ஆரம்பிக்கிறாரு. நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு வழியை சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடருக்கு தூக்கமே வரது கிடையாது. வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு வெளியவே பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றிக்கு அங்கே சுடரை பார்க்காம இருக்க முடியல. புலிக்குட்டியோடு சேர்ந்து வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. சுடரை பார்த்து வெற்றி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இப்போது பிரபாகரனுக்கு கால் பண்ணுறாங்க. சண்முகம் வந்துட்டு கால் பண்ணி அபி அப்படின்னு கேட்குறாங்க. அபி பத்திரமா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டாம் சண்முகம் அப்படின்றாங்க. சார் அபியை யார் கடத்தினா, இதுக்கு என்ன காரணம் ஏதாச்சும் தெரிஞ்சுதா சார்? அபி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலா? அப்படி இல்லைன்னா அபியோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு உங்ககிட்ட அபி சொல்லியிருக்கா? இல்லை சார் ப்ளீஸ் சார் ஏதாச்சும் சொல்லுங்கள், என்னால் அபியை இந்த நிலைமையில் பார்க்க முடியல, எப்படி ஆச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணமோ அதை கண்டுபிடிச்சி அபிக்காக நீதி கேட்டு நான் போராடி அப்படியே வெளியில் கொண்டு வரணும், எப்படியும் சுடருக்காகவாச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, அமைதியாக இருங்க சண்முகம் ப்ளீஸ். அபி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இந்த கேஸ் விஷயத்தெல்லாம் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு யார் காரணம், யார் கடத்துனாங்க, இதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அங்கே வந்து யாராச்சும் இருப்பாங்களா உங்களுக்கு, அங்கே வந்து டேரெக்டாக ஏதாச்சும் விஷயத்த சொன்னால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், சுடருக்கும் உங்களுக்கும் ஆபத்து அப்படின்றதுனால தான் அபி எதுவுமே சொல்லாமல் வந்துட்டாங்க. அபிக்கிட்ட பேசுகிறேன், ஜெயிலுக்கு கால் பண்ணி அபிக்கிட்ட ஏதாச்சும் நடந்துச்சா, ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு கண்டுபிடிச்சி இதுக்கு யார் காரணமோ எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க சண்முகம் அப்படின்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா சரளா வராங்க. சரளா வந்துட்டு என்னங்க இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை சுடர் இங்கே உட்காந்துட்ருக்கா, அதான் நானும் சார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. என்னங்க என்ன விஷயம், ஏதாச்சும் திரும்பவும் பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனைனா ஒன்றும் இல்லை, அபிக்கு என்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கண்டுபிடிச்சி ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான்
தான் கேட்டேன். ஆனால் எதுவுமே அபியும் சரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்க. லாயரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. ஏங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? அவளால் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோங்க. ஏதோ போனால் போதுன்னு அவளை இவ்வளோ நாள் தங்க வச்சுட்டு குழந்தைக்கும் அடைக்கலம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இதுக்கப்புறமும் நீங்கள் அவள் பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு அதில் இன்வால்வ் ஆகி அவளையே கடத்திட்டு போயிருக்காங்க. அடுத்து நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கா? வேண்டாங்க, தயவு செஞ்சு சொல்லிட்டேன். இந்த மாதிரி வேலை எதுவுமே இனி செய்யாதீங்க அப்படின்னு சரளா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகுது வெற்றிக்கு. அங்கேருந்து நடுரா புலிக்குட்டின்னு சொல்லிட்டு வரவும் செஞ்சிடுறாங்க. பாத்தியா சுடர் அந்த வீட்டில் இருக்கிறத அவங்களுடைய அண்ணியே அவங்களுடைய அத்தையே பாரமாக நினைக்கிறாங்க. சுடர்கிட்ட நான் என் பொண்ணுன்னு சொல்லணும்னு நான் தான் உன் அப்பான்னு மனசு துடிக்குதுடா. அவளை என் கூடவே கூட்டிகிட்டு போய் நான் பத்திரமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா அப்படின்றாங்க. வெற்றி புரியுது உன்னோடைய நிலமை. ஆனால் சுடருக்கு அவருடைய மாமா இருக்காரு. அவருடைய மாமா அவங்கள அடைக்கலையும் கொடுத்து பார்த்துக்கிறாரு. அவங்களுடைய அத்தை அப்படி இருக்கிறன்றதுக்காக நம்ம கூடவே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும்னு நினச்சா எப்படி வெற்றி? எல்லாம் சரியாக போயிடும். நீ வா முதல்ல வீட்டுக்கு போகலாம். சுடர் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாள், நீ நாளைக்கு பார்த்து பேசிப்பேன். நீ வா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி புலிக்குட்டியை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? இந்த பிரச்சனை இதோட முடிய போதா? இல்லை அமைதியாக இல்லாமல் சண்முகம் அபிக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு கர்ணாவோட பிரச்சனையில் எதை போய் மாட்டிக்க போகிறாரா? என்ன நடக்க போகுது? அடுத்து வெற்றி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்டோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.